அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நம்ம பிள்ளைகள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அந்த வகுப்பில் படிக்கிறவங்களாக இருந்தால் இது ஒரு தேர்வு காலம், கடுமையான காலம்னு பிள்ளைங்களுக்கு சொல்லலை, பெற்றோர்களுக்கு சொல்கிறேன். ஏன் இன்றைக்கி பல பெற்றோர்கள் பிள்ளைங்க உழுந்து படிக்கிறாங்களோ இல்லையோ இவங்க உழுந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்களோட இவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. அச்சோ பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சே, இவன் படிக்க மாட்டேனே, படிக்கணுமே, இந்த கோர்ஸ் கிடைக்குமா, அந்த கோர்ஸ் கிடைக்குமா, இந்த காலேஜ் அந்த காலேஜ், இப்போது பிடிச்சி டென்ஷனோட உச்சத்தில் இருக்கிறாங்க. ராத்திரி தூங்குறதே இல்லை பல பெற்றோர்கள். அது பெற்றோர்களாக ஆயிட்டாலே அது இயல்பு தான். ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. எப்படியெல்லாம் எக்ஸாமுக்கு தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் படிக்கணும், எப்படிலாம் ஞாபகப்படுத்தி மீண்டும் அதை நினைவில் வரவழைத்து கொள்ளணும், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. வகுப்பில் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. எங்களை மாதிரி சுய முன்னேற்ற பேச்சாளர்கள் பல கல்லூரிகள் பள்ளிகள்லாம் பேசுகிறோம். ஆனால் அதையும் தாண்டி அண்மையில் ஒரு கதை ஒன்று படித்தேன், ரொம்ப அருமையான கதை. அதை பிள்ளைகளுக்கு நாம் தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட மனோபாவம் இருந்தால் நிச்சயமாக இனிமேல் அவர்கள் சந்திக்கக்கூடிய எந்த தேர்விலும் அவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு வரலாம். அதுக்கு தேவையான மனோபாவம் என்ன அப்படின்றத விளக்குகிற ஒரு அருமையான அறிவியல் உண்மை. இந்த கருவண்டுன்னு சொல்லுவாங்களே, மழை நாட்களில் நம்ம வீட்டு பக்கங்கள்லாம் வரும் அந்த கருவண்டு. அந்த கருவண்டை எடுத்து வச்சுக்கிட்டு 3 சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணுறப்போ ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அடிப்படையான ஒரு அறிவியல் உண்மையே பொய் அப்படின்னு அந்த கருவண்டு நிரூபித்து விட்டது. அந்த கருவண்டு இல்லை, பொதுவாக பறக்கிற கருவண்டு இல்லை. என்ன அடிப்படை அறிவியல் உண்மை? இப்போ ஏதாவது ஒரு பொருளை நாம் தூக்கணும் அப்படின்னா அந்த பொருளை விட நாம் பலசாலியாக இருக்கணும் இல்லைங்களா? இப்போ ஒரு மேசையை தூக்கணும்னா மேசையை விட நம்முடைய உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். மேசையை விட நம்மளே பலவீனமாக 102 டிகிரி ஜுரம் அடிச்சு தான் நம்மளே எங்கே மேசையில் தூக்குறது? அது முடியாது இல்லையா? அதே மாதிரி ஒரு பக்கெட் தண்ணியை தூக்கணும்னா அந்த பக்கெட் தண்ணியை விட நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதை உயர்த்துகிறோமோ அதை விட நாம் பலமாக இருந்தால்தான் அதை தூக்க முடியும் இல்லைங்களா? இதான அடிப்படையாக அறிவியல் உண்மை. ஆனால் இந்த கருவண்டு இருக்குதே, இது பொய் அப்படின்னு அது நிரூபிக்குது. என்ன பொய்ன்னு நிரூபிக்குது? அந்த கருவண்டோட உடல் கனம் இருக்கு இல்லைங்களா, அந்த உடல் கனத்தோடு ஒப்பிட்டா அதனுடைய சிறகுகள் ரொம்ப பலவீனமானது. இந்த பலவீனமான சிறகுகளை வச்சுக்கிட்டு கனமான உடம்பை தூக்கிக்கிட்டு இந்த கருவண்டு மேலே பறக்குது. எல்லா கருவண்டுமே அப்படிதான். வீக்கான விங்ஸு, ஸ்ட்ராங்கான வெயிட்டான உடம்பு, நல்ல குண்டாக இருக்குது. அது வண்டு இல்லை, குண்டு. அதை தூக்கிட்டு இது மேலே பறக்குது. இது எப்படி இதனால் முடியுது? இந்த லாஜிக் இதுங்கிட்ட தோற்று போயிச்சே. தூக்குகிற பொருளை விட தூக்கப்படுகின்ற கனம் என்பது குறைவாக இருந்தால் தானே சாத்தியமாக இருக்க முடியும் அப்படின்னு இவங்க மண்டையை போட்டு உடச்சிக்கிறாங்க. ஒரு 2 ஆண்டு காலம் இந்த கருவண்டை வச்சுக்கிட்டு இவங்க ஆராய்ச்சி செய்த பிறகு 2 உண்மைகளை கண்டுபிடிக்கிறார்கள். 2 காரணத்தினால்தான் இந்த கருவண்டு மேலே பறக்க முடிகிறது. என்ன காரணம்? பலவீனமான சிறகுகள், கனமான உடம்பு, இதை தூக்கி கொண்டு அது எப்படி மேலே பறக்க முடிகிறது என்றால், முதல் காரணம், இந்த பறக்கிற இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறார்களே அந்த துறைக்கு ஏரோடைனமிக்ஸ் அப்படின்னு பேர். இந்த ஹெலிகாப்டர் பறக்கிறது, விமானம் பறக்கிறது, ராக்கெட் பறக்கிறது, இது துறை சார்ந்த அந்த விஞ்ஞானிகள் அந்த துறை பறப்பது சம்பந்தமான ஆய்வு செய்கிறதுக்கு ஏரோடைனமிக்ஸ்னு பேர். அவங்க எழுதுகிறாங்க பாருங்க, முதல் காரணம் கருவண்டுக்கு ஏரோடைனமிக்ஸ் தெரியாது. 2வது, தான் பறக்க வேண்டும் என்று அந்த வண்டு உண்மையிலேயே ஆசைப்படுகிறது. உண்மையிலேயே ஆசைப்படுகிற காரணத்தினால் அறிவியலை கூட பொய் என்று நிரூபித்து விட்டு, அறிவியல் உண்மையையே உடைத்து விட்டு அது வானத்திலே பறக்கிறது. நீங்கள் உண்மையிலேயே சிறந்த மாணவர்களாக நன்கு மதிப்பெண் பெற வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்குள் இருந்தால் எந்த தடையும் உங்களுக்கு தடையாக இருக்காது. அது உங்கள் முயற்சியை பார்த்து தடை உங்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு சென்றுவிடும். அதை உடைத்தெறிவதற்கு உங்களுக்கு தேவையான உத்வேகத்தை,
உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த வேகமே கொண்டு வந்து தரும். இது கருவண்டுகிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம். இந்த கோலி குண்டுன்னு அந்த காலத்திலலாம் பிள்ளைங்க தெருவில் விளையாடுவாங்க. நாங்கள்லாம் விளையாடி இருக்கிறோம். இப்போ கோலி குண்டு விளையாடுகிற பிள்ளைகளையே பார்க்க முடியல. கோலி குண்டுன்றதே ஒன்றே இல்லை. இப்போ பிள்ளைங்க எல்லாம் ஸ்மார்ட் ஃபோனு இதில் தானே விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு செல்ஃபோன், அப்புறம் பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் இவங்கெல்லாம் தான் உறவுக்காரங்களாகவே இருக்கிறாங்க. அவங்களோட தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க. கோலி குண்டுன்னு கண்ணாடியில் சின்ன சின்ன இதாக பண்ணியிருப்பாங்க. பிள்ளைங்க அது தெருவில் போட்டு விளையாடி அப்படி குண்டு அடிக்கிறதுன்னு ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க. கோலி குண்டை வச்சு ஒருத்தர் சொல்கிறார், ஒரு சாலை ஓரமாக ஒரு குளம் ஒன்று, அந்த குளத்து பக்கத்தில் வண்டி சைக்கிள் நிறைய ஒருத்தர் பின்னால் வாழைப்பழ தாரை கட்டிக்கிட்டு சைக்கிளை மிரிச்சிக்கிட்டு போகிறார். அந்த சைக்கிள் வாழைப்பழ தாரிலிருந்து ஒரு வாழைப்பழம் ஒன்று அப்படி பிஞ்சு உருண்டு அந்த குளத்தில் விழுந்துருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு குட்டி பையன் ஒருத்தன் கோலி குண்டு இப்படியே அடிச்சுக்கிட்டே வரானா, ஒரு கோலி குண்டு உருண்டு போய் அந்த குளத்தில் விழுந்துருது. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு கையில் ஒரு மாம்பழம் ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே வந்து மாம்பழம் தீந்து போச்சு. கையில் அந்த விதை மட்டும் இருக்குது. அந்த மாங்கொட்டையை அது குளத்தில் தூக்கி போட்டுடுது. இப்போ பாருங்கள், அந்த குளத்துக்குள்ளே 3 விஷயம் இருக்குது. ஒரு வாழைப்பழம், ஒரு கோலி குண்டு, ஒரு மாங்கொட்டை, மாவிதை. இந்த 3த்துக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? அந்த சேரும் சகதியுமாக இருக்கிற அந்த குளத்துக்குள்ளே விழுந்த வாழைப்பழம் அப்படியே இருக்காது. 1 மணி நேரத்தில் அதுவும் அப்படியே சேரும் சகதியில் கலந்து அப்படியே கரைஞ்சிரும். இந்த கோலி குண்டு இருக்குதே, அது 10 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். அது கரையும் கரையாது, மாறவும் மாறாது. ஆனால் இந்த விதை இருக்குதே, கோலி குண்டு மாதிரி அப்படியேவும் இருக்காது, வாழைப்பழம் மாதிரி சேரு சகதியில் கலைஞ்சும் போயிடாது. அந்த தண்ணீரையே அது உறிஞ்சி கொண்டு அதிலேயே முளைவிட்டு வளர்ந்து செடியாகி மேலே மேலே வந்து கிளைகள் விட்டு அதில் இருந்து மாவடுக்களும் காய்களும் வந்து பிறகு அதுவே கனியாக மாறும். நம்முடைய பிள்ளைகள் கோலி குண்டு மாதிரியோ வாழைப்பழம் மாதிரியாகவோ இல்லாமல் அவர்கள் விதைகள், அவர்களுக்குள் வெற்றி என்கிற கனிகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படின்றத நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தி விட்டால் எந்த சவாலும் எந்த கல்வி தடையும் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட சிக்கல்கள் நிறைந்த சூழலாகவே இருந்தாலும் அதிலே அவர்கள் மேலே வருவார்கள், வெற்றி கனிகளை தருவார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது பெற்றோர்களினுடைய கடமை, சமுதாயத்தினுடைய கடமை. அதை செய்வோம், நம்முடைய பிள்ளைகள் வெற்றி கனிகளோடு வெளியே வருவார்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.